சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிடம் 12 தொகுதிகளை கேட்டு மதிமுக போர்க்கொடி எழுப்பியிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் 12 தொகுதிகளை கேட்டு மதிமுக போர்க்கொடி தூக்கியிருக்கிறது. போட்டியிடும் தொகுதிகளுக்கான பட்டியலை திமுகவிடம் வழங்க தயார் நிலையில் வைத்திருக்கிறது மதிமுக. வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 12 தொகுதிகளை கேட்க மதிமுக முடிவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை பெற்ற மதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், வணக்கம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என திமுக தலைமையை நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக தற்போது மதிமுகவும் கூடுதல் நெருக்கடியை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுகவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 4 வெற்றி பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தேர்தலில், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சமாக 12 தொகுதிகளையாவது திமுக கூட்டணியில் பெற வேண்டும் என்பதில் மதிமுக நிர்வாகிகள் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கான முக்கிய காரணம், குறைந்தபட்சமாக 12 தொகுதியிலாவது போட்டியிட்டால் மட்டுமே மாநில கட்சியான, அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற முடியும் என்பதால் அதற்கான நடவடிக்கையை மதிமுக நிர்வாகிகள் தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டது. அந்த ராஜ்யசபா சீட் என்பது வைகோவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான கால அவகாசமும் கடந்த 2025 நிறைவடைந்து விட்டது. மீண்டும் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த மதிமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை எடுத்திருந்த முடிவு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த ராஜ்யசபா சீட்டை மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசனுக்கு ஒதுக்கியிருந்தது மதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி, அதாவது திருச்சி தொகுதியை வைகோவினுடைய மகன் துரை வைகோவுக்கு திமுக ஒதுக்கியிருந்தது. மேலும் ராஜ்யசபா சீட்டு கேட்டு பெற முயற்சி செய்த நிலையில் அதுவும் தோல்வியில் நிறைவடைந்திருந்தது. இந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சமாக 12 தொகுதிகளையாவது ஒதுக்கீடு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மதிமுக நிர்வாகிகள் கட்சிக்குள்ளாகவே தலைமைக்கு போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் தற்போது வரை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை அமைக்காமல் தாமதித்து வருவதாக பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களே தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் திமுக தலைமையிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அனைத்தும் முடிவடைந்த பிறகு 22ஆம் தேதி முதல் இந்த தோழமை கட்சிகளுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும் எனவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற ஒரு விளக்க அறிக்கை வெளியாகி இருக்கிறது. எப்போது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கும், உடனடியாக சென்று தங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெற்று அந்தந்த தொகுதிகளில் பிரச்சாரத்தையும் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளையும் நடத்த வேண்டும் என்பதில் திமுகவினுடைய தோழமை கட்சிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன, எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இந்த நிலையில் மதிமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது திமுகவுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. உறுதியாக 12 தொகுதிகளை மதிமுகவுக்கு ஒதுக்க வேண்டும். அதாவது மதிமுக நிர்வாகிகள் எடுத்திருக்கக்கூடிய சர்வே அடிப்படையில் வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, கும்பகோணம், பாபநாசம், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 தொகுதிகளில் மதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த 12 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு போர்க்குரலை எழுப்ப இருக்கிறார்கள். ஒருவேளை திமுக அந்த தாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை மறுக்கும் பட்சத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவதோடு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும் என்பதையும் திமுக தலைமைக்கு வலியுறுத்த இருப்பதாக